ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி ஜிடிபின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் ஆக்சுவலி நம்ம கண்ட்ரியோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஜிடிபின்னா என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரி எவ்வளோ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட டோட்டல் மானிட்டரி வேல்யூ தான் நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம். இங்கே ஃபைனல் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் நம்ம ஃபைனல் கூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றீங்கன்னா அது ஜிடிபியில் கவுண்ட் ஆகும். நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா அது ஒரு சர்வீஸ், ஸோ அதுவும் ஜிடிபியில் ஆட் ஆகும். நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் ஜிடிபியில் கவுண்ட் பண்ணப்படும். ஆனால் செகண்ட் ஹேண்ட் காரோ இல்லை செகண்ட் ஹேண்ட் பைக்கோ நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஜிடிபியில் கவுண்ட் ஆகாது, பிகாஸ் அது ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் லாஜிக் என்னென்னா, புதுசாக ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸ் மட்டும்தான் ஜிடிபியில் கவுண்ட் ஆகும். ஒரு கண்ட்ரியில் அதிகமாக ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ஜிடிபியும் நல்லாயிருக்கும் அண்ட் எக்கனாமிக்கலி அந்த கண்ட்ரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னென்னா, the total monetary value of all final goods and services produced within a country during a specific period, usually 1 year. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டீ வாங்கும் போது இந்த கண்ட்ரியோட ஜிடிபிக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.